ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். எக் அண்ட் மில்க் புட்டிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 3 எக் முட்டை, 1 கப் பால், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்ஷனல் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா நான் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். அது வீடியோவில் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் என்ன ஆட் பண்ணுறேன்ட்டு. இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் கீ தடவிக்கலாம். இப்போ உங்ககிட்ட கேக் பேன் இருந்ததுன்னா கேக் பேனில் நீங்கள் கீ தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதில் வச்சு சிம்பிளாக பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ டிஃபன் பாக்ஸில் கீ தடவி காட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் கேக் பேன் வச்சும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மைக்ரோ ஓவன் அதில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறதுனால நான் சிம்பிளாக காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ முட்டையை நம்ம எப்போவுமே புட்டிங் பண்ணும்போது எப்படி கேக்குக்கு அடிக்கிறோமோ அந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணுவோம். இப்போ நான் அந்த மாதிரி நம்ம கையால் உட்காந்து பீட் பண்ணிடலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுக்காக நான் இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ 3 முட்டையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். டக்கு டக்குன்னு நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் முட்டையெல்லாம் போட்டு பண்ணுறதுனால கால்சியமு பாலில் இருக்குது. நம்ம முட்டைக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே பச்சையெல்லாம் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. பால் முட்டைலாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த கேக் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப செய்ய கஷ்டம் டஃப்பாக இல்லாமல் ஈஸி மெத்தடில் குயிக்காக ஒரு செகண்டில் ஒரு டீ போடுற டைமில் இந்த பக்கம் நம்ம இதை பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான பண்ணிடலாம். இப்போ நான் ஏலக்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏலக்காய்க்கு பதிலாக நான் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன்னு. இப்போ பால் பவுடரும் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல். இது 2மே போடணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட வீட்டில் என்ன இருக்கும், ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது போடலாம். இல்லையா அந்த ஏலக்காய் ஸ்மெல்லே பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போது லைட்டாக எசன்ஸும் அந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் எனக்கு 1 கப்பு போதும். ஏன்னா நான் அந்த டிஃபன் பாக்ஸ்க்கு ஏற்ற அளவு எவ்வளோ வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். இப்போ அது மாதிரி நீங்களும் எந்த ஒரு பொருள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா பீட் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்ன ஐட்டம் 3 முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு பால் இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம கிண்ணத்தில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரை கேரமெல் பண்ண போகிறோம் இப்போது அந்த பேனில் ஊற்றுறதுக்காக. இப்போ நல்லா அந்த சர்க்கரையை நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாயிரும். திருப்பியும் அது கரையிறதுக்குலாம் லேட் ஆகும். தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா டார்க்காக நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கேரமல் சீக்கிரம் ஈஸியாகிடும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டு உங்களுக்கு கலர் சீக்கிரம் இதுவாயிடும். நம்ம ரொம்ப அதிகமாகவும் அந்த புட்டிங்க்கு வழிகிற அளவுக்குலாம் ஊற்ற போகிறதில்ல. நம்ம கேக்குக்கெலாம் எப்படி மேலே வருதோ அந்த மாதிரி மட்டும் பண்ணுறதுனால நிறைய ரொம்ப அதிகமான கேரமல் பண்ணல. சர்க்கரை நம்ம மீடியமாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா அதிகமான சுகர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிமிட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், கேரமல் ஆகிட்டு அது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நம்ம தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் அது நார்மலாக கரைஞ்சிட்டு திருப்பி சுகர் ஆகும். சுகர் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் நம்மளுக்கு கேரமல் ஆகும். இந்த டபுள் மெத்தடும் இருக்குது. ஒரே மெத்தட்னா நீங்கள் தண்ணி அந்த ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணாமல் அப்படியே மெல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நல்லா 4 பக்கம் இதை சுற்றி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வடிகட்டெல்லாம் தேவையில்லை. நல்லா ஸ்மூத்தியாக அதை அரைச்சிரும். இதை அப்படியே ஊற்றணுன்னாலே போதும். நம்ம இதை கஷ்டப்பட்டு பீட் பண்ணி வடிகட்டி எதுவுமே பண்ணலை. நார்மலாக அதை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் அதை அரைக்கும் போதும் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ உள்ள கேரமெல்க்கும் நான் சுகர் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க, கூட வேணும்னாலும் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் நம்ம ரெடி பண்ணதை இதில் வச்சு விசில் போடாமல் வெறும் வாஷர் மட்டும் போட்டு நம்ம இதில் வச்சிடும். இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிங்கனாலே உள்ளே ஃபுல்லாக வெந்துடும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ அவன் கிடையாது, குக்கரில் வைக்கிறதுனால சிம்மில் வச்சு நம்ம வைக்கிறதுனால 30 மினிட்ஸ் ஆகும். இல்லை சில டைம் 25 மினிட்ஸும் ஆகிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆனா ஃபர்ஸ்ட்டு இத கூல் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ள கேரமல் அப்படியே கட்டிரும். இந்த மாரி ஹீட்டா இருக்கும்போதே நம்ம சைட கீறிட்டு, இப்ப நம்ம இத ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இத எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அத ஃப்ரீஸர்ல வச்சீங்கன்னா, இன்னும் நல்லா கூல் ஆகும். அப்ப கூல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது கேரமல் நல்லா இன்னும் எப்படி சொன்னா ரொம்ப கட்டியாயிரும். இப்ப பாருங்க அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அப்படியே கட்டிரும் கேரமெல்லு. உங்களுக்கு வழியாது. இந்த பாருங்க. கேக் மெத்தட்ல இருக்கு. செம சூப்பரா அப்படியே அப்படியே சாஃப்ட்டா இருக்கு. இத எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லு உண்மையில கேக் மெத்தட்ல தாங்க இருக்கும். அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் இந்த புட்டிங்கு. வெறும் முட்டை, பாலு இத நீங்க குழந்தைங்கிட்ட குடுத்து பாருங்க, மிச்சமே இருக்காது. அவ்ளோ ஈஸியா டேஸ்டியா கரைஞ்சிரும் வாயில வச்சீங்கன்னா. இது நமக்கு மிச்சம்லாம் குடுக்க மாட்டாங்க. அவங்களே காலி பண்ணிருவாங்க. மறக்காம ஷைலூஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.